யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்கள். ஒரு கட்சியோட தலைவர் தன்னுடைய கட்சியின் கொடியையும் சின்னத்தையும் தொண்டர்களுடைய தலைமை கழக நிர்வாகிகளுடைய உடலில் இல்லைன்னா கையில் பச்சை குத்திக்கிடணும், பொதுமக்கள் பார்க்குற வகையில் அந்த பச்சை குத்திக்கிடணும்னு சொல்கிறது உலகத்தில் எங்கேயாவது நடந்திருக்குமான்னு கேட்டால் அது எங்கேயுமே நடந்திருக்காது. ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, பச்சை குத்திக்கிறது என்ன, கத்தியே வச்சுக்கோன்னு சொல்லியிருக்கிறார். என்னுடைய தொண்டர்கள் ஒவ்வொருவனும் கையில் கத்தியோடு வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார் பெரியார். அதெல்லாம் இப்போ அது காரணம் சொன்னோன்னா பயங்கரமாக இருக்கும். இந்த முன்னுதாரணத்தை வைத்துக்கொண்டு எம்ஜிஆர் என்ன சொல்கிறாருன்னா, பச்சை குத்திக்கிடணும்னு வரும்போது பிரச்சனையாகுது. அதைத்தான் இந்த யூனிவர்ஸ் சேனலில் இந்த காணொலியில் நான் பதிவு செய்ய போகிறேன். ரைட், இது எப்போ நடந்தது? 1972 எம்ஜிஆர் அவர்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில், கலைஞரின் தலைமையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடக்குது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ அவர் வெளியில் வாரார். வெளியில் வரணும்னா என்ன செய்யணும்? வளர்றார், அபரிமிதமான வளர்ச்சி நடக்கு, எல்லாமே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. மக்கள் எங்கெங்கும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆருங்கிறது, இந்தியா முழுவதும் எம்ஜிஆர் எம்ஜிஆருங்கிறது இருக்குது. அதுக்கு காரணம் ஒன்று முக்கியமான இருக்குது. அது என்ன? அது ரொம்ப எல்லாரும் அவசியம் அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா விருப்பு வெறுப்பு இல்லாத அரசியல் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் அதை பழகிக்கிட முடியும், உண்மையை தெரிஞ்சுக்கிட முடியும். ஒன்றிய அரசாங்கத்தில் இந்திய அரசாங்கம் எப்படி செயல்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சார்பு அரசாங்கம். நான் காணொலியில் தெரிந்து தான் இந்த வார்த்தையை நான் பதிவு செய்கிறேன், தெரியாமல் நான் இந்த காணொலியை பதிவு செய்யவில்லை. 47 வெள்ளக்காரன் நம்மக்கிட்ட இந்தியாக்காரன்ட்ட ஆட்சியை கொடுக்குற வரைக்கும் இந்திய சமஸ்தானங்கள் தான் இங்கே இருந்தது. இந்தியா என்கின்ற ஒரு நாடே கிடையாது. 537 சமஸ்தானங்கள். தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை கடைசி மன்னர் இருந்தார், சிங்கம்பட்டி மன்னர் தான் இருந்தார். இந்தியாவின் கடைசி மன்னர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மன்னர், அது எங்கள் பகுதியை சேர்ந்த மன்னர், தெற்கத்திக்காரனாக சிங்கம்பட்டி ஜமீன், அவர் கடைசியில் ஜமீன். ஆனால் உயிரோடு சமீபத்தில் மறைந்த ஒரு மன்னர் இருக்கிறார் என்று சொன்னால் அது நம்ம பகுதி, தெற்கு பகுதிக்காரர் தான் இருந்தார். இந்தியாவிலேயே மன்னர், முடிசூட்டப்பட்ட மன்னர் உயிரோடு இருந்த காலம் இங்கே தமிழ்நாட்டில், இங்கே நம்ம ஊரில் இருந்தாருங்கிறது கூடுதல் பெருமை. அப்படி இருக்கு இல்லையா? அப்படி இருக்கிற காலகட்டங்களில் ஒரு சார்பு, ஒரு சமுதாயம் சார்புட்ட போய் இந்திய நாடு சிக்கிக்கொண்ட காரணத்தினால அவங்களுக்கு யார் இந்தி, அதனால தான் உள்ளே கொண்டு வந்தான். ஆதிக்க அரசியல் அப்போ தான் உள்ளே கொண்டு வரான். வெள்ளைக்காரன் எப்படி கொடிக்கு சல்யூட் அடிக்கலை அப்படின்னா சிறையில் கொண்டு போய் வைக்கிற சூழல் இருந்ததோ அதே நிலை அப்படியே இருந்தது. இன்றைக்கும் வெள்ளைக்காரன் போட்ட சட்டம்தான் இந்தியாவில் அமலுக்கு இருக்கிறது, சிற்சில மாறுபாடுகளோடு. அதை பேசினா நிறையா செய்திகளை போகும். ஏன்னா எம்ஜிஆர் பச்சை குத்துன விஷயத்தை தான் இப்போ நான் பேச போகிறோம். அப்போது ஒரு கட்சிக்கு விசுவாசமான யார் இருக்கா அப்படின்னு தெரியணும் இல்லையா? எம்ஜிஆர் உருவாகிட்டார். அவரை ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய டெல்லியின் மேல்தனக்காரர்கள், பார்ப்பன பனியா கும்பல்கள் அவரை இயக்குவதாக ஒரு பிரச்சனை கூட. இரண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறதுனால வருமான வரித்துறை இவரை நெருக்குவதால் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி விஜய் பேசுகிறோம் இல்லையா, நடக்கிறது உண்மை தானே. இன்றைக்கி இளையராஜா பிறந்த நாள், போன காணொலி நான் போட்டிருக்கிறேன், இளையராஜாவோட பிறந்த நாள். இளையராஜா எப்படி ராஜ்யசபா எம்பி ஆக்கப்பட்டார்? ராஜ்யசபா எம்பி ஆக போகிறார் என்கிற செய்தியை அவருக்கு அறிவு போடுறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் பதிவு செஞ்சுருக்கிறோம். என்ன நடக்கும் என்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா எங்கேயோ இடிக்குன்னா இங்கே மழை விழுக போகுதுன்னு அர்த்தம். விஜய் கட்சி ஆரம்பித்தாப்புல, கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சல, ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பித்தாப்புல, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எம்ஜிஆர் மீது பேசப்பட்ட அந்த ஒரு இதுதான். எம்ஜிஆர் எப்படி இருந்தார்? அவரை யாராலும் பழி சொல்ல முடியாத இடத்தில் அத்தனையும் தாங்கிக்கிட்டு இருந்தார். வேறு வழி கிடையாது. சரி, விட்டுருவோம். கம் டு த பாயிண்ட், நம்ம போவோம். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, கட்சியை ஆரம்பித்து உள்ளே கொண்டு வந்த உடனேயே அந்த அரசியல் யாரும் எதிர்பார்க்காத ஒரு அரசியல் இருக்குது. காமராஜர் உயிரோடு இருக்கிறார், ராஜாஜியும் இருக்கிறார். சுதந்திர இந்தியாவில் பெரும் தலைவராக அறியப்பட்ட அத்தனை பேர் உயிரோடு இருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது, சிற்சில பேரை தவிர. அப்போல்லாம் நேரு இறந்துட்டார், பிரதமராக இருக்க நேரு இறந்துட்டார். அதுக்கு பிறகு நம்ம ரஷ்யாவில் இருந்த தாஸ்கண்டில் இருந்த பிரதமர் மூலம் வந்துக்கிண்டு தாஸ்கண்ட் ஒப்பந்தம் முடிச்சு போட்டு ரஷ்யாவில் இறக்கக்கூடிய வந்த பிறகு அதுக்கு பிறகு தான் இந்திரா காந்தி அம்மா பிரதமராக. இதுதான் கட்டம். இந்த கட்டத்தில் யார் நண்பன் யார் துரோகினே தெரியல. நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு ஆள் இருந்து அந்த ஆள் கொஞ்சம் நல்லா வந்துட்டாலே அத்தனை பேரும் சேர்ந்து காலை பிடிச்சி இழுத்து தொங்க விட்டுருவாங்க. அது ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டுக்கு இந்த ராஜீவ்காந்தி பிரச்சாரத்துக்கு வரும்போது ஒரு கதை சொன்னார். ஒரு வரி கதை தான், ஒரு பெரிய செய்தியெல்லாம் இல்லை. அதை தமிழ்நாட்டில் சொன்னார். அதான் ரொம்ப முக்கியமானது. என்ன சொன்னார் தெரியுமா?
தமிழ்நாட்டுக்கு எப்போ வேணாலும் வருவார், 1000 தடவை வந்துட்டு போவார். 67 விட்ட ஆட்சியை மீண்டும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அண்ணாவின் மறைவுக்கு பிறகு, கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியை இழந்த பிறகு, எம்ஜிஆர் ஆட்சியை அமைத்த பிறகு, எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பிறகு, ஜானகி அவர்கள் ஆட்சி அமைத்த பிறகு, அந்த ஜானகி அவர்கள் ஆட்சியை இழந்த பிறகு, அப்புறம் இதுதான் மிடில் கட்டு. ஏன்னா ஜெயலலிதா ஆட்சி அமைக்கும்போது ராஜீவ்காந்தி இறந்துடுறார். 1991 மே 21 இறந்துடுறார். அதுக்கு முன்னாடி 1987, 88, 89 காலகட்டங்கள்னா அப்படி ஓடியாருவாங்க 2 பேரும். சோனியா காந்தி, ராஜீவ்காந்தி அப்படி ஓடியாருவாங்க, எப்படியாவது பிடிச்சிடணும்னு சொல்லி. ஏன்னா அவர் அங்கே பிரதமராக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ பெரிய பிரச்சனை நடந்தது. அப்போ என்ன சொல்லுவார்னா, ஒரு கதை சொல்லுவார் தமிழ்நாட்டுக்குள்ள, தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் எப்படி இருக்கும், அது இன்றும் நான் எந்த குறிப்பும் இல்லாமல் சொல்லுகிறேன். அன்னைக்கு மாலை மலரோ மாலை முரசு பேப்பரில் படித்த செய்தி என் நெஞ்சில் ஆழத்தில் பதிந்திருக்கிறது. நான் மாணவனாக இருக்கிற பொழுது, கல்லூரி மாணவனாக இருக்கிற பொழுது என்ன செய்ய சொன்னார் தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி எப்படியோ, அரசியல் கட்சிங்கிறது ஒரு பானை, அதில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எப்படி இருப்பாங்கங்கிறது சொன்னார்னா, அது தண்ணி இருக்கும், பானைக்குள்ளே தண்ணி இருக்கும், அதுக்குள்ளே ஒரு தவளை கிடக்கும், தவளைகள் இல்லைன்னா நண்டு. இது என்ன செய்யணும்னா, அத்தனை பேரையும் தூக்கி ஒரு குடத்துக்குள்ளே போடுற மட்டும் நம்ம வேலை, அவங்கள வெளியே விடாமல் பார்த்துக்கிடுறது அதுவே பார்த்துக்கிட்டோம். இதை யார் சொன்னால், இந்தியாவின் பிரதமராக இருக்கிற போது தமிழ்நாட்டிற்குள் சென்னையில் ராஜீவ்காந்தி சொன்னது. ஏன்னா தமிழர்கள் அப்படி இருப்பாங்கன்னு சொல்லி அவர் நினச்சாப்புல. ஆனால் அவர் கனவு நிராகதியாகி போய்விட்டது. தமிழ்நாட்டில் தான் அவர் மறைய வேண்டிய காலத்தின் கட்டாயமும் உருவாச்சு. அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் காமராஜராலே உருவ முடியாத காங்கிரஸ் இன்று வரை உருவாக முடியவில்லை என்பது சரித்திரத்தில் நிச்சய உண்மை. ஆனால் அந்த கதையை மட்டும் நம்ம எடுத்துக்கிடுவோம். அந்த நண்டு இழுக்கும் இல்லையா, நண்டு இழுக்கிற வேலை மாதிரி இப்போ எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, உள்ளேருந்து யாராவது ஒரு ஆளை வெளியே இழுத்துட்டோம்னா எம்ஜிஆர் நிர்மூலமாக்கி விடலாம், இல்லைனா ஒரு கட்டப்பட்ட வீட்டில் இருக்கக்கூடிய நடு செங்கலை உருவி விட்டால் அந்த வீட்டை தகர்த்து விடலாம், கோபுரத்தை தகர்த்து விடலாம் அப்படிங்கிற ஒரு கனவில் இருக்கிறாங்க. அப்போது எம்ஜிஆர் ஒரு கட்டுமான, அவருக்கு ஒரு அமைப்பு கிடையாது, அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆளுகள்லாம் யாரும் போனது கிடையாது. திமுகவிலிருந்து எம்ஜிஆர் பிரிவு ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு பெரிய ஃபிகர் யாரும் கிடையாது, எம்ஜிஆர் ஒருத்தரை தவிர யாரும் கிடையாது. ஏன்னா திமுக நேரம் இராணுவ பலத்தில் ஆளுங்கட்சியாக இருந்தது. ஆனால் தலைவர் வைகோ அவர்கள் கட்சியை விட்டு அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட போது ஒரு பெரும் பிளவு, செங்குத்தான பிளவு ஏற்பட்டது என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறார். அதுதான் உண்மையும் கூட இருக்கு இல்லையா. ஆனால் இவருக்கு ஒரு நெருங்கின ஆள், யாரை நம்பக்கூடாதுங்கிற ஒரு நிலைமை வரும்போது என்ன செய்கிறாங்கன்னா, கட்சியோட பொதுச் செயலாளராக இருக்கும்போதே 1975 பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து எம்ஜிஆரை நீக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே ஆள் வந்துட்டாங்க. அதுதான் இப்போ சிக்கலாயிருச்சு. இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய சீக்ரெட்டு, அதாவது ஸ்பை மூலமாக, அவருடைய ஆளுக மூலமாக இந்த செய்தி வருது. இதை யார் செய்ய போகிறாங்கங்கிற செய்தியும் வந்துருச்சு. இப்போ அவரால் ஒன்றுமே செய்ய முடியல. இப்போ என்ன பண்ணுறது? நான் சில செய்தி ரொம்ப போகும், சில செய்திகள்லாம் சொன்னால் நான் அரசியலுக்குள்ளே டெப்த்தாக சொன்னால் சில சீக்ரெட்டை வெளியே சொல்ல வேண்டியிருக்கும். நான் சில இடங்களில் பயணிக்கவன் என்ற காரணத்தினால அந்த செய்தியை நான் கடந்து போகிறேன். காலம் வரும்போது நம்ம பேசுவோம். அதில் இப்போ என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஆளை வச்சுருவாங்க, ஒரு ஆள் வச்சு முதல் ஆள் பேசுவாங்க. அந்த பேசுகிற ஆள் என்ன கருத்து சொன்னாரோ அதை தான் அப்படி சொல்ல வருவாங்க. அந்த கூட்டத்துக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதை டிசைன் பண்ணிடுவாங்க, இப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிற டிசைனிங் கொடுக்கப்பட்டு விடும். அதில் என்ன பண்ணுறாருன்னா, இதில் எம்ஜிஆரோட அந்தரங்க உதவியாளர்கள் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா 4 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த 4 பேரோட பேர் அதுதான் யூனிவர்சல். இது நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு செய்தியை சொல்கிறேன், ரொம்ப முக்கியமான செய்தி. முசிறிப்புத்தன், அதிமுக உருவாகிறதுக்கு காரணமான அனகாபுத்தூர் ராமலிங்கம் கூட இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஆள் முசிறிப்புத்தன். 2வது ஐயம்பேட்டை அஜித், குடந்தை எம்ஜிஆர், அடுத்து எஸ். சாகுல் ஹமீது, கோவை மருதாச்சலம். இந்த 4 பேருக்கு ஒரு தகவல் கொடுக்குறாங்க. இந்த தகவலை கொடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து எம்ஜிஆரை நீக்கிற மாதிரி இருக்குது. இது நடக்கக்கூடிய எந்த இடத்துல நடக்குது? சிதம்பரத்தில் நடக்கக்கூடிய செயற்குழு கூட்டத்தில் இதை முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இந்த அஜெண்டா கொடுக்குறாங்க. இப்போ சிதம்பரத்தில் கூட்டம் நடக்கும்போது ஒரு தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட சீக்ரெட் ஒரு மெம்பர் கொடுக்கப்பட்ட அசைன் மூலமாக முதல் ஆளாக முசிறிப்புத்தன் பேசுகிறார். பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீங்கள் என்ன நிலை வந்தாலும் நீங்கள் பதவி விலகக்கூடாதுன்னு சொல்லி ஆரம்பிச்சு வைக்கும்போது அடுத்து என்ன பேசுகிறாங்கன்னா, அஜித், சாகில் ஹமீது, மருதாச்சலம் உள்ளிட்ட தோழர்களும் அத்தனை பேரும்
நீங்கள் இதை தாண்டி எங்களை மீறி நீங்கள் பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து நீங்கள் ராஜினாமா செய்யக்கூடிய சூழல் வந்தால் நாங்கள் தீக்குளித்து மடிவோங்கிற நிலைமையே சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்து எம்ஜிஆர் பேச வர்றார். எம்ஜிஆர் பேச வரும்போது, இப்படியும் சூழல் நடந்தால் என் உயிரே போகிற நிலை வந்தாலும் உங்களை விட்டு விட்டு நான் போக மாட்டேன் அப்படிங்கிற செய்தியை அறிவிச்சிட்டாரு. இப்போ யாரும் பேச முடியாத ஒரு சூழலில் கூட்டத்தை கலைக்கிறாங்க. அந்த தீர்மானத்தை போட முடியல. இப்போ யார் கள்ளமாடு? கள்ளமாடு யார்? அந்த கருப்பு ஆடு யார்? கண்டுபிடிக்கணும் இல்லையா? இதை திட்டமிட்டது யார்? அதை வெளிப்படைய எல்லாருக்கும் மத்தியில் சொல்ல வரணுங்கிறதுக்காக அவர் ஒரு திட்டம் போடுறார். அப்போ சாப்பிடும்போது ஒரு சின்ன அவர் பல வகையில் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது டைனிங் டேபிளில் சாப்பிட்றாரு. அவருக்கு சாப்பாடு எடுத்து வைக்கக்கூடிய உதவியாளர், அவருடைய உதவியாளர் பேர் முத்து. அவர்கள் அந்த முத்து சாப்பாடு பரிமாறுறார் இல்லையா? இப்படி பரிமாறிக்கிட்டு இருக்கும்போது அவர் கையில் ஒரு பச்சை குத்தி இருக்குது. என்ன பச்சைக்குன்னா, லேடிஸ் பேர் வேண்டாம், அதனால் நம்ம பதிவு செய்கிறத விட்டுருவோம். அந்த லேடிஸ் பேர் அவருடைய மனைவியின் பெயரை கையில் எங்களுக்குள்ளே பச்சை குத்திருக்கிறாரு. இப்படி பச்சை குத்தி இருக்கிறார். இதை எம்ஜிஆர் தட்டில் பார்க்கும்போது இப்படி பார்க்குறாரு. அந்த கையில் தெரியுது பச்சை குத்தி இருக்கிறது, எனக்குள்ளே தெரியுது. மைண்டில் மூளை வந்துருச்சு. ரைட்டு, அப்போது மனைவியின் பேரை பச்சை குத்தி இருக்கிறான்னா அந்த பச்சையை எவனும் அழிக்க முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. நீ எங்கே குத்துன, எதுக்கு குத்துனன்னு சொல்லி விசாரித்து கேட்குறாரு. கேட்டால் இதை நம்ம மேலே உண்மையிலே அன்பு இருக்கிறவன் நம்ம பேரையும் குத்துவான், அப்படி இல்லைன்னா கட்சி கொடியை குத்துவான். ரைட், ஓகே, சின்னத்தையும் குத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணா, ஒரு டெஸ்ட் வச்சுருவோமேன்னு முடிவு பண்ணுறாரு. டெஸ்ட் வைக்கணும்னு முடிவு பண்ண உடனே அவர் என்ன சொன்னார்னா, யாராவது எலியை கூப்பிட்டு எக்ஸாம்பிளுக்கெல்லாம் அவர் பண்ணலை. தன்னோட டாக்டரை மூலம் கவனிக்கிறாரு. அந்த டாக்டர் பேர் பிஆர்எஸ் அப்படிங்கிற குடும்ப டாக்டர், பிஆர்எஸ் அப்படிங்கிறவரை கூப்பிட்டு இது மூலமாக பின்விளைவுகள் வருமானு கேட்குறாரு. அவருக்கு இல்லை, தொண்டர்களுக்கு. பச்சை குத்துனா அவங்களுக்கு ஏதாவது பின்விளைவு வருமா அப்படின்னு கேட்கும்போது அதை ஆதரிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இதை ஒன்றும் பெரிய ஒரு இதாக சொல்ல வேண்டாம், சர்க்கரை நோய் இருக்கிறவங்க அவங்க மட்டும் இந்த வேலையை செய்ய வேண்டாம், ஏன்னா புண்ணு ஆறாது, அதனால் அவங்களுக்கு விட்டுட்டு மீதி சாதாரண மருந்து மாத்திரை சாப்பிட்டா போதும், ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணாருன்னா, பச்சை குத்துகிற ஆளை கூப்பிடுதார். இங்கே பாருங்கள், இதெல்லாம் சில இதுகளில் பார்த்துருப்பீங்க. அவரே பச்சை குத்துறவர். இதுதான் தோழர். அந்த கை பச்சை குத்துறாரா? இது இன்னும் க்ளோஸில் போனால் கேமரா ஆஃப் ஆயிரும், அதனால் நான் க்ளோஸில் போகலை. இதெல்லாம் பார்த்து, இதுதான் இந்த தோழர் பச்சை குத்துறாரு. தன் கையில் தான் முதல்ல பச்சை குத்துறாரு. அதுதான் முக்கியமானது. ஒரு படைக்கு தலைவர் போகணும்னா அவருக்கு முன்னாடி இவங்க போகணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. தலைவன் முந்தி இருக்கணும், பந்திக்கு பிந்தி இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? பந்திக்கு முந்து படைக்கு பிந்துங்கிற பழமொழியோட அர்த்தம் வேறு. படைக்கு போகிற பொழுது, எதிரியோடு நாட்டை சமர் செய்கிற பொழுது, அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு தலைவன் பின்னே இருக்கணும். ஏன்னா தலைவன் உள்ளே போன உடனே இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, படை களைஞ்சி ஓடி போயிடும். ஆனால் அதே படை வீரர்கள் சாப்பிடும்போது முந்தி அந்த தலைவர் படை வீரர்களுக்கு சாப்பாடு வைக்கணும். அதனால தான் பந்திக்கு மன்னர் முந்தணும். மன்னர் முந்தி சர்வருக்கு வேலைக்காரர்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி மன்னரே பந்தி வைக்கிறது தான் பந்திக்கு முந்துறது. படைக்கு பிந்து என்பது உன்னுடைய படை வீரர்கள் எதிரிகளை சமர் செய்கிற போது, போர்க்களத்தில் சந்திக்கிற பொழுது மன்னர் கடைசியில் இருக்கணும். ஏன்னா மன்னரை முதல்ல கொண்டுட்டாங்கன்னா அந்த படை அழிஞ்சிடும். அதனால தான் மன்னருக்காக சொல்லப்பட்ட பழமொழி அது. ஆனால் இங்கே எம்ஜிஆர் என்ன செய்கிறார் தெரியுங்களா? தானே பச்சை குத்திக்கிடுறார் தன் கட்சி கொடியை. என் மீது விசுவாசிக்கிறவர்கள், இந்த கட்சியை உயிரென பாவிப்பவர்கள் அத்தனை பேரும் நீங்கள் கண்டிப்பாக இதை செய்ய வேண்டும் சொல்லிட்டு போயிடுறார். இப்போ வேறு வழியே கிடையாது. என்ன செய்கிறது? எல்லோரும் இப்போ அகப்பட்டுக்கிட்டாங்க. ஆனால் இதில் முக்கியமானது நான் என்ன சொல்கிறேன்னா, அந்நியாரம் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரவில்லை. பதவியில் இருந்தால் அத்தனை பேரும் வந்துடுவான். அத்தனை பேரும் பதவியில் இருந்தால் வந்துடுவான். பதவியில் இல்லாத போது எவன் உண்மையாக இருக்கான் அதை கண்டுபிடிப்போன்னு சொல்லி முடிவு எடுத்துட்டார். அதுதான் முக்கியமானது. அப்படி பதவியில் இல்லாத போது யார் யார் பச்சை குத்தினார்கள், யார் யார் கட்சியை விட்டு போனார்கள், அவர்களை எப்படி இணைக்கிறார்கள் என்பதை அடுத்த காணொளியில் நான் பதிவு செய்கிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம்.